ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே 11 அண்ட் கிளாஸ் 9ல் இருக்கோம். ஓகேவா, வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் டுடே அப்படின்னும் போது லிஸ்ட் தான். நெட்வொர்க் இஷ்யூ இருந்ததால் நம்மளால் என்ன பண்ண முடியல, லிஸ்ட் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி லிஸ்ட் கண்டினியூ பண்ணலாம் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா, லிஸ்ட்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். ஓகேவா, ஸோ யூஐயில் ஒரு டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஒரு ஆர்டர் டேட்டாவோ அன்ஆர்டர் டேட்டாவோ இல்லை நெஸ்டட் லூப் டேட்டாவோ நம்மளால் என்ன பண்ண முடியும், லிஸ்ட்டில் ஷோ பண்ண முடியும். எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு ஒரு சாம்பிள் காமிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபேவரட் ஃப்ரூட் அப்படின்னு போட்டு 1 2 3 4 இது வந்து ஆர்டர் டேட்டா. ஏன்னா ஃபஸ்ட் இடத்துல ஆப்பிள் இருக்குது, ரெண்டாவது பனானா, அடுத்தது செர்ரி, அடுத்தது ட்ராகன் ஃப்ரூட். ஓகேவா, அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னும் போது இந்த இடத்துல எது ஃபஸ்ட்டில் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல டாட் வச்சு தான் சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டரில் எதுவும் இல்லை. நெஸ்டட் லிஸ்ட்னா லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் இருக்கிறது தான் நெஸ்டட் லிஸ்ட். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, டாக் அப்படின்னா லாயல் அண்ட் ஃப்ரெண்ட்லி பெட். ஓகேவா, ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இதுக்கு லிஸ்ட்டாக இருக்கும். கேட்னா இண்டிபெண்டன்ட் அண்ட் பிளேஃபுல் கம்பேனியன். எலிஃபென்ட்னா லார்ஜ் ஹெர்பியூரஸ் வித் லாங் ட்ரங்க். ஓகேவா, ஸோ இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, தென் இங்கே ஆர்டர் லிஸ்ட் அப்படின்றது நம்பர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, பாருங்கள் ஓஎல். ஓகேவா, சின்டாக்ஸே இதுக்கு ஓஎல் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் லிஸ்ட், புல்லட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எந்த ஒரு ஆர்டரும் இருக்காது, ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு நியூமரிக்ஸும் கிடையாது. ஓகேவா, நெஸ்டட் லிஸ்ட்னா பேர்லேயே சொல்லலாம். நெஸ்டட்னா ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று இல்லையா, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் இருந்தால் அது நெஸ்டட் லிஸ்ட். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னா பேரே பாருங்கள், இட்ஸ் ஏ த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டேட்டா இன்சைட் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க டிஸ்கிரிப்ஷனை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேவா, ஸோ ஆர்டர் லிஸ்ட்டில் இந்த இடத்துக்கிட்ட நம்பர் லிஸ்ட். ஏன் நம்பர் லிஸ்ட் அப்படின்னா அது ஆர்டர் பிரகாரம் இருக்கணும். ஃபஸ்ட் அது ரோமன் லெட்டர்ஸாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஏபிசிடியாக கூட இருக்கலாம். ஓகே, வாட் எவர் விஷ். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்பிள், பனானா, செர்ரி அண்ட் ட்ராகன் ஃப்ரூட். ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎல். ஓகேவா, ஸோ ஒரு டிவுக்குள்ளே இல்லை டேரெக்டாக பாடிக்குள்ளேயும் ஓஎல் ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளே நீங்கள் எத்தனை லிஸ்ட் வேணுமோ எல்ஐ அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்பிள், பனானா, செர்ரி, ட்ராகன் ஃப்ரூட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, எத்தனை லிஸ்ட் நீங்கள் உள்ளே போடுறீங்களோ அத்தனை என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸ் அதுவாகவே க்ரியேட் ஆகிடும். ஓகேவா, ஸோ அப்படி தான் அது இருக்கும். தென் அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட ஓஎலுக்கு பதிலாக யூஎல். ஓகே, ஓஎலுக்கு பதிலாக யூஎல், அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட லிஸ்ட்டில் சேம் அதே தான் கொடுப்பீங்க. பை த டிஃபால்ட்டாகவே இது என்ன புல்லட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ ஆர்டர் லிஸ்ட்டில் ஓஎல்ல நம்பர்ஸ் எடுத்துக்கும், இங்கே புல்லட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கும். ஓகேவா, நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னும் போது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே அகெயின் இன்னொரு லிஸ்ட் நம்மளால் போட முடியும். ஓகேவா, இங்கே முடியும், எத்தனை வாட்டி வேணால் அந்த மாதிரி போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு யூஎல் எடுத்துக்கிறீங்க, அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்ட்டு. ஓகேவா, அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லிஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு போடுறீங்க. தென் அதுக்குள்ளே ஒரு யூஎல். ஓகேவா, அதாவது யூஎல்குள்ளே ஒரு யூஎல். ஓகே, தென் அகெயின் ஒரு எல்ஐ. ஓகேவா, எல்ஐன்றது இங்கே உங்களுக்கு டாபிக் மாதிரி ஹேண்டில் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃப்ரூட்ஸ்குள்ளே ஒரு லிஸ்ட்டு, வெஜிடபிள்ஸ்குள்ளே ஒரு லிஸ்ட்டு. இதுக்கான அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரூட்ஸ் இதுவும் வந்து எல்ஐ தானே. ஓகேவா, இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரூட்ஸ் எல்ஐ. இது எங்கே இருக்குது, யூஎல்ல இருக்கா ஓஎல்ல இருக்கா? இது எங்கே இருக்குது, இந்த லிஸ்ட்டும் சப்ஹெட்டிங் மாதிரி. இது எதுக்குள்ளே இருக்குது, யூஎல்ல இருக்குது. அதனால் இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், டாட்டரில் தான் இருக்கும். இதுவே இந்த இடத்துக்கிட்ட ஓஎல்ல இருந்தால் என்னவாக இருக்கும், இந்த இடத்துல ஓஎல்லாக இருந்தால் இது 1ன்னு போட்டிருக்கோம், இது 2ன்னு போட்டிருக்கோம். இல்லையா தானே வேலா, கரெக்டு தானே? ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் ஒரு யூஎல்குள்ளே அகெயின் ஒரு யூஎல் போட்டிருக்கிறதால இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு யூஎல்க்கு இது என்ன எடுத்துக்கோன்னா டிஸ்காக எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ அடுத்த யூஎல்க்கு டிஸ்காக எடுத்துக்காமல் இது சர்க்கிளாக எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ பை த டிஃபால்ட்டாகவே இது இப்படி தான் எடுத்துக்கும். ஓகேவா, இல்லைன்னா நீங்கள் இது ஓவர் ரைட் கூட பண்ண முடியும். ஓகேவா, தென் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே சின்டாக்ஸே மாறும். ஓகேவா, நீங்கள் ஓஎல் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஆர்டர் லிஸ்ட் இல்லை அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ண மாட்டீங்க, எல்லையும் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா, என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், டிஎல், டிடி அண்ட் டிடி. ஓகேவா, டிஎல்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட், டிடினா டிஸ்கிரிப்ஷன் டேர்ம், டிடினா டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ். ஓகேவா, ஸோ என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், டிஎல், டிடி. ஓகேவா, ஃபஸ்ட்டு டிஎல்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிடினா டிஸ்கிரிப்ஷன் டேர்ம், எந்த டேர்மாக நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. டிடினா டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ். ஓகேவா, அதோட டீட்டெயில்ஸ். இந்த இடத்துக்கிட்ட சிம்பிளாக இது டிஸ்கிரிப்ஷன் டேர்ம், இது டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ், இது டிடி, இது டிடி. ஓகேவா, அப்போ இந்த இடத்துக்கிட்ட டிஎல்குள்ளே தான் போடணும் அதை. ஓகேவா, ஒரு டிஎல்குள்ளே நீங்கள் டிடி டிடி அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக் அண்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன், டாபிக் அதோட டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். ஓகேவா, ஸோ மோஸ்ட்லி வந்து டிஎல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. தென்
அங்கே தான் நீங்கள் ஸ்டக் ஆவீங்க. எத்தனை லிஸ்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஓகேவா? அவ்வளோதான். லிஸ்ட்டு டைப்ஸ் இது தான். நெஸ்டட் லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டும் போடலாம். அது கடைசியாக நீங்கள் வேணால் சொல்லி காமிக்கலாம், ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டும் போட முடியும் அப்படின்ட்டு. ஓகேவா? 3 டைப் ஆஃப் லிஸ்ட் இஸ் தேர். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள். டிஎல்னா என்ன சொல்லுங்க? டிஎல்னா என்ன? டிடினா என்ன? டிஸ்கிரிப்ஷன் டேர்ம். சூப்பர். டிடினா என்ன? வேற யாராவது? டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே குயிக் சம்மரி ஒன்று கொடுத்துட்றேன். ஓகேவா? லிஸ்ட் அப்படின்னும் போது நமக்கு ஞாபகம் வர்றது அப்படி என்னென்னா, ஸோ ஏதாவது ஒரு லிஸ்ட் சொல்லுங்களேன். ஒரு பக்கெட் லிஸ்ட்டாக இருக்கலாம். நான் இதெல்லாம் பண்ணணும். ஸோ பக்கெட் லிஸ்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் பக்கெட் லிஸ்ட் இருக்குது? ஓகேவா? லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டில் எனக்கு இதெல்லாம் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ என்னோட பக்கெட் லிஸ்ட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு கேமிங் பிசி வாங்கணும். கேமிங் பிசினா ஒரு நல்ல பிசி, ஹை காஸ்ட் பிசி. ஓகேவா? ஸோ வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பிசி அப்படின்ற மாதிரி. இது வரைக்கும் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னா i9 14th gen தான். ஓகேவா? இதுக்கப்புறம் 2026 லான்ச் ஆகிறதா பேசிக்கிறாங்க நெக்ஸ்ட் ப்ராசஸர். ஸோ அந்த ப்ராசஸரில் வாங்கணுன்ட்டு ரொம்ப நாளாக கனவு இருந்து நம்ம ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சாச்சு, பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அடுத்தடுத்து நிறைய லிஸ்ட் இருக்குது. ஓகேவா? அப்புறம் நேற்று சரண் கடை கேட்க சொல்ல கூட ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்கான்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ண ப்ரோ அப்படின்னாரு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்ட்டு ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஏதாவது லிஸ்ட் இருக்கா? யாராச்சும் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்ன லிஸ்ட் இருக்குது? நான் எப்போ ப்ரோ சொன்னேன்? நீ நேற்று சொன்னியாடா, மறந்துட்டியா? சரிடா. சரி, ஓகே, சரி. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதை பண்ணணும்? ஓகேவா? இப்போ நீங்கள் பால் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணணும் அப்படின்வீங்க. ஓகேவா? ஃபஸ்ட் ஸ்டவ்வை தான் ஆன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் குண்டான மேலே வச்சுட்டு கேஸை கீழே ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? பால் போடுறோம்னா சரி ஓகே, டீ போடுறோன்னு வச்சுக்கேன். டீ போடுறோன்னா நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கம்மா? யார் வேணால் சொல்லலாங்க. டீ போடுறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இவங்க தான் சொல்லணும், அவங்க தான் சொல்லலாம் கிடையாது. சொல்லுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை சுட வைக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு குண்டான வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பாலை ஊற்றணுமா, எண்ணெய் ஊற்றணும், சர்க்கரை போடணுமா, டீ தூள் போடணுமா? பால் ஊற்றணும். ஓகே, ஒரு சில பேர் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றுவாங்க. ஓகேவா? சரி, அதை விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாலை ஊற்றி நம்ம என்ன பண்ணணும்? நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம டீ தூள் கொட்டுவோம். தென் அதே கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு கூட நல்லா சுகரை போட்டு, ஓகேவா, அப்படி தான் பண்ணுவோம். இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ இப்போ எதை ஃபஸ்ட்டு பண்ணுன்றது ப்ரொசீஜர் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பக்கெட் லிஸ்ட்டில்? ஸோ ஓஎல் யூஸ் பண்ணணுமா, டிஎல் யூஸ் பண்ணணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூஎல் யூஸ் பண்ணணுமா? சொல்லுங்கள். கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், இதுதான் செகண்ட் பண்ணணும், இதை தேர்டு பண்ணணுன்ற ஆர்டர்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் எதை யூஸ் பண்ணுவீங்க? ஆர்டர் லிஸ்ட்டா, அன்ஆர்டர் லிஸ்ட்டா, டிஎல் லிஸ்ட்டா? ஆர்டர் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆர்டர் கிடையாது ப்ரோ எனக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து கண்ணு முன்னாடி இப்போ இலையில வந்து நல்லா ஒரு 20 வகையான சாப்பாடு வச்சுட்டாங்க. ஓகேவா? இப்போ என்னோடய சாய்ஸு, எதை வேணால் சாப்பிட்லாம். ஓகேவா? ஸோ அப்பளத்தை சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா பிரிஞ்சு வைப்பாங்க அதை சாப்பிட்லாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்த வாரம் வந்து பஷீருக்கு கல்யாணம். ஓகேவா? அங்கே போனோன்னு வச்சுக்கேன், ஸோ மட்டன் பிரியாணி போடுவாங்க. ஸோ அங்கே வந்து ஒன்றும் வகை வகையாக இருக்கும். ஓகேவா? அப்போ எதை வேணால் சாப்பிட்லாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம எதை வேணால் சாப்பிட்லாம். ஓகேவா? அப்படின்ற மாதிரி ஒரு சாய்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் யூஎல் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஓஎல் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை டிடி யூஸ் பண்ணுவீங்களா? யூஎல் ப்ரோ. யூஎல், அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேவா? ஸோ ஆனால் மைண்ட் செட்டில் ஒன்று ஓடி இருக்கும், பீஸில் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. ஓகேவா? கரெக்டு தானே? எனிவே, ஓகே. ஸோ டிஸ்கிரிப்ஷன் டேர்ம் யாருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஸோ யார் சமைக்கிறாங்களோ அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சமைக்கிறவங்க ஸோ ஏலக்காய்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வெரைட்டி இருக்கும், முந்திரினா அதில் ஒரு சில வெரைட்டி இருக்கும். ஓகேவா? பிரியாணினா அதில் ஒரு சில வெரைட்டி இருக்கும், தம் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணின்ட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற அந்த டிஸ்கிரிப்ஷனை என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டு. ஸோ யார் கிளைண்ட்டோ, ஸோ பஜீர் அவங்க அப்பா கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த லிஸ்ட்டு கொடுத்து இதை நாங்கள் பண்ண போகிறோம், இதுக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபா ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதான் டிஸ்கிரிப்ஷன் டேர்ம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் யூஎல்னா என்ன, ஓஎல்னா என்ன, டிஎல்னா என்ன அப்படின்றது. ஓகேவா? இதில் லைவாக நம்ம பயன்படுத்த சொல்ல உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ என்ன மாதிரி லைவாக அப்படின்னா இந்த இடத்துல லிஸ்ட் அண்ட் கீஸில் பார்ப்போம். ரியாக்டில் இது ஒரு பேசிக்ஸ் தான், நீங்கள் கோடு பார்க்க தேவையில்ல. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இப்போ இந்த இடத்துக்கிட்ட BRIOA பிரியாணி. ஓகே. ஸோ ஆட் ஃப்ரூட். ஓகே, இட்ஸ் happening something. ஓகே, now it's adding. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், A B. ஓகேவா? ஸோ
ஆட் பண்ணிகிட்டே போகலாம் டைனாமிக்காக. இதுக்கு நீங்கள் ஃபார்ம் கற்றுக்கணும், இல்லைனா முடியாது. கோட் ரொம்ப சிம்பிள் தான், கோடெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா சார், நம்ம இதை கண்டிப்பாக நம்ம பண்ண தான் போகிறோம் எனிவே. ஓகேவா ஸோ இப்போதைக்கு லிஸ்ட்டை நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா இதோட கண்டினியூஷனாக நான் என்ன பண்ணுறேன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா அப்படியே போயிடுறேன். ஜாவா ஸ்கிரிப்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம், கிளைண்ட் சைட் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஓகேவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்லாம் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஜாவா ஸ்கிரிப்டை ஏன் மெயினாக கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் இது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக உங்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறேன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் கண்ணால் பார்க்குற எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட கூகுளே ஜாவா ஸ்கிரிப்டில் தான் பில்ட் ஆயிருக்கு. ஓகேவா தென் சப்போர்ட்டட் லாங்குவேஜ் இருந்தாலுமே பேக் எண்டுக்கு மெயினாக நீங்கள் என்ன விஷுவலாக பார்க்குறீங்களோ அது ஜாவா ஸ்கிரிப்டில் உங்களுக்கு என்ன ஆகும். ஸோ அது ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாமல் அது வராது. ஸ்கிரிப்ட் சைடு எவ்ரிதிங் ஸ்கிரிப்ட். ஓகேவா டைனமிக் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே ஜாவா ஸ்கிரிப்டில் ஓகேவா டைனமிக் லாங்குவேஜ்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏன் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக சொல்கிறேன்னா மெயின் ரீசன் என்னென்னா இது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் அண்ட் பேக் அண்ட் லாங்குவேஜ் அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் லாங்குவேஜும் கூட. ஸோ என்னெல்லாம் நீங்கள் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளே கேட்கலாமா, WHATE வாட் எல்ஸ் ஐ கேன் BUILD பில்டு வித் JAVASCRIPT ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா மொபைல் ஆப்ஸ், வீடியோ கேம்ஸ், வெப் சர்வர், ஃப்ளையிங் ரோபோட்ஸா இப்போதைக்கு அது தேவையில்லை எனக்கு, வெப்சைட்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், டேட்டா விஷுவலைசேஷன், கேம் டெவலப்மெண்ட், ப்ரெசன்டேஷன். ஓகேவா ஸோ இது எல்லாமே பண்ண முடியும். ஸோ ஆனால் ஒரு சில விஷயங்களால் ஒரு சில லாங்குவேஜால் பண்ண முடியாது. வெப்சைட்ஸோ ஓகேவா ஸோ வெப்சைட் வந்து யாரால் பண்ண முடியாது, பைத்தானால் பண்ண முடியாது, ஜாவாவில் பண்ண முடியாது, C++லாம் பண்ண முடியாது. ஓகேவா ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ரெசன்டேஷன்ஸ் ஓகே ஸோ இது கூட பண்ண முடியாது. ஓகே ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பண்ணலாம், எதாவது ட்ரை பண்ணலாம். மொபைல் ஆப்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லாங்குவேஜஸால் பண்ண முடியாது. ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் த ஒன்லி லாங்குவேஜ் தட் சப்போர்ட் AI, தட் சப்போர்ட் ML, தட் சப்போர்ட் ஃப்ரண்ட் எண்ட், தட் சப்போர்ட் பேக் எண்ட், தட் சப்போர்ட் சர்வர், தட் சப்போர்ட் மொபைல் அப்ளிகேஷன். ஏன் நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்மார்ட் வாட்ச் கூட உங்களால் என்ன பண்ண முடியும், அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே இதில் அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறீங்கல்ல, மெசேஜு ஓகேவா காலு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாமே உங்களால் என்ன பண்ணுறீங்க, இது அப்ளிகேஷன், ஒரு வாட்சில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். டிவிக்கு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே மொபைலுக்கு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த லெவலில் உங்களால் என்ன பண்ண முடியும், iOS அது மொபைல் ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் இல்லை, அப்பாற்பட்ட ஆப்பிளுக்கே சாஃப்ட்வேர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணிட்டா ஒரே லாங்குவேஜ், வேறு எதுவுமே தேவையில்ல, ஜாவா தேவையில்ல, பைத்தான் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல் லாங்குவேஜ் இது. ஓகேவா ஸோ 3 பில்லியன் ஆக்டிவ் டிவைஸ் இருக்கக்கூடிய லாங்குவேஜ். ஓகேவா தென் இந்த இடத்துக்கிட்ட ஜாவா ஸ்கிரிப்ட்னும் போது இதை ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ கிளைண்ட் சைடு மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கிளைண்ட் சைடு. ஓகேவா நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் கண்ணால் பார்க்குறீங்களா, இப்போ பட்டன் கிளிக் பண்ணால் அங்கே போகணுன்றதெல்லாம் லிங்க் சொல்லிடும். ஓகேவா பட்டன் கிளிக் பண்ண சொல்ல அனிமேஷன் குறுக்க வரணும், சப்மிட் பண்ணால் டேட்டா பேஸில் போய் சப்மிட் பண்ணணும். ஓகேவா ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதை வந்து என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க டைனாமிக்காக. ஓகேவா தென் இப்போ இதை சர்வர் சைடும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2010க்கு அப்புறம் சர்வர் சைடு பண்ணலாம். ஓகேவா ஸோ இதை வந்து AI பண்ணலாம், எல்லாமே இதில் க்ரியேட் பண்ண முடியாத விஷயங்களே கிடையாது. அந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணலான்ற அளவுக்கு இது டெவலப் ஆகிடுச்சு. இன்னும் வந்து அட்வான்ஸ்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா ஸோ அந்தளவுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப் ஆகிடுச்சு. இது வந்து சிங்கர்னஸ் லாங்குவேஜா அசிங்கர்னஸ் லாங்குவேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அசிங்கர்னஸ் லாங்குவேஜ். ஓகேவா ஸோ இது வந்து சிங்கர்னஸ் லாங்குவேஜ், அசிங்கர்னஸ் லாங்குவேஜ், இங்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஓகேவா ஸோ இப்படி சொல்கிறத விட இதை லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரியும். சிங்கர்னஸ் அசிங்கர்னஸான்னு வர சொல்ல நான் சொல்லித்தரேன். ஓகேவா ஸோ இந்த இடத்துக்கிட்ட லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன, ஓகேவா இல்லை கம்பைல் லாங்குவேஜ்னா என்ன, இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் என்னென்ன அப்படின்னா பைத்தான், ஓகேவா ஜாவா ஸ்கிரிப்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் லாங்குவேஜ். 10 லைன் கோட் இருக்குன்னா ஒரு லைன் படித்து பார்த்துட்டு அது அவுட்புட் சொல்லும், அடுத்த லைன் படித்து பார்த்துட்டு அது அவுட்புட் சொல்லும், 3வது லைனில் எரர் இருந்ததுன்னா 3வது லைனில் எரர் காமிக்கும். ஓகேவா இது கம்பைல் லாங்குவேஜ்னா இட்ஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். சி தென் ஜாவா இதெல்லாம் வந்து கம்பைல் லாங்குவேஜ். மொத்தமாக 10 லைனையும் படிச்சுட்டு மொத்தமாக கதை சொல்லும். ஓகேவா அவ்வளோதான். ஓகேவா ஸோ அதுதான் வந்து கம்பைல் லாங்குவேஜ். ஸோ இந்த இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் லாங்குவேஜ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட்டாக ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா கம்பைல் லாங்குவேஜோட. அதனால தான் ஜாவா பவர்ஃபுல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா பேக் எண்டுக்கெலாம் அதை பயன்படுத்துவாங்க. பெரிய பெரிய ஹியூஜ் அப்ளிகேஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்டுக்கு ஜாவா பயன்படுத்துவாங்க. இப்போ வந்து பைத்தானும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேவா ஆனால் இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற விதமாக ஓகேவா Nest.js மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ், ஓகேவா இன்னும் ஒரு சில நெக்ஸ்ட் மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஸோ ஜாவாவையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பைத்தானையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு சொல்ல போனால். ஓகேவா அதுதான் உண்மை. 2024 ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் எவ்ரிவேர், ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஓகேவா ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் லாங்குவேஜாக இன்றைக்கி இருக்குது.
ஸோ கற்றுக்கிறதுக்கும் சரி தான் ஓகேவா. ஜாவா வந்து when compared to ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் பைத்தான் ஈஸி தான், நான் இல்லைன்னு சொல்லலை ஓகேவா. ஆனால் சர்வர் சைடும் சரி ஃப்ரண்ட் அண்ட் சைடு நீங்கள் பைத்தான் கற்றுக்கிட்டாலும் ஜாவா கற்றுக்கிட்டாலும் உங்களால் ஃப்ரண்ட் அண்ட் அடிக்கவும் முடியாது ஓகேவா. ஆனால் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுட்டா உங்களால் ஃப்ரண்ட் அண்ட் அடிக்க முடியும், பேக் அண்ட் அடிக்க முடியும், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும், iOS அப்ளிகேஷன் டெவலப் முடியும். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய, ஸோ ஒரு வைடு வெரைட்டி இருக்கக்கூடிய, நிறைய மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் ஓகேவா. நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக போகலாம், சாஃப்ட்வேர் டெவலப்பராக போகலாம், பேக் அண்ட் டெவலப்பராக போகலாம், க்ளவுட் இன்ஜினியராக போகலாம். ஸோ ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறைய வைடான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா. அது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து காமன்லி யூஸ்டு ஃபார் இமேஜ் மாடிஃபிகேஷன், வேலிடேஷன், டைனாமிக் அப்டேட்ஸ் அப்படின்னு அது வந்து இருக்குதான் ஓகேவா. இதெல்லாம் உண்மை தான். பட் நான் சொன்னது இன்னும் அட்வான்ஸ்ட் ஓகேவா. ஸோ இன்னும் அட்வான்ஸ்டாக தான் போயிட்டுருக்கு, இன்னும் அட்வான்ஸ்டாக தான் போகும் ஓகேவா. இங்கே ஒரு பேசிக்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் கொடுக்குறேன் ஓகேவா. ஜஸ்ட் கோட்லாம் பார்க்காதீங்க. இந்த இடத்துல கிளிக் மீ டு டிஸ்பிளே டேட் அண்ட் டைம் ஓகேவா. இப்போ ரைட் நோ நான் அதை கிளிக் பண்ணால் என் சிஸ்டமில் இருக்க கரண்ட் டைம் பாருங்கள், 19:38 செகண்ட் இருந்தது நான் கிளிக் பண்ண சொல்ல ஓகேவா. இப்போ நான் திரும்பி கிளிக் பண்ணேன்னா இப்போ 35 கீழே பாருங்கள். கரெக்டாக 45 வர சொல்ல கிளிக் பண்ணலாமா. 2 3 4 5 ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம சிஸ்டமில் என்ன டைம் ஓடிட்டுருக்கோ அதை நம்மளால் ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இங்கேருந்து நான் பண்ணுறதால இது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இதுவே சவுதியிலேருந்து யாராச்சும் பண்ணாங்கன்னா அவங்களோட டைம் அங்கே வரும் ஓகேவா. ஸோ அவங்களோட சிஸ்டம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த டைமை காமிக்கும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன இங்கே இருக்குது ஓகே. தென் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸாம்பிளில் ஒன்று என்னென்னலாம் பண்ணலாம் இப்போ பாருங்கள். நான் கிளிக் பண்ண சொல்ல ஹலோ ஜாவா ஸ்கிரிப்ட், எனக்கு பை த டிஃபால்ட் இங்கே வேறு ஒரு டெக்ஸ்ட் இருந்தது. நான் கிளிக் பண்ண சொல்ல இங்கே ஒரு டெக்ஸ்ட் மாறுச்சு ஓகேவா. இப்போ இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ண சொல்ல பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் கலர் மாறுச்சா. இது மாதிரி கிளிக் பண்ண சொல்ல அனிமேஷனை மாற்றலாம் ஓகேவா. இப்போ ஒரு இமேஜ் இருக்குது ஓகேவா. கீழே போயிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணால் அடுத்த இமேஜ் வரும். ப்ரீவியஸ் கிளிக் பண்ணால் ப்ரீவியஸ் இமேஜ் வரும் திரும்பியும் ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டிங் ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நிறையா ஓகேவா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடு இல்லை ஸ்வைப் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, வேணாம் வேணும் அப்படின்ற மாதிரி ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கெலாம் ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேவா. அப்படியே வச்சு ஒரே ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஓகே. தென் இந்த இடத்துக்கிட்ட ஜாவா ஸ்கிரிப்ட் கேன் சேஞ்ச் த அட்ரிபியூட் ஓகே. ஜாவா ஸ்கிரிப்ட் இது மட்டும் இல்லை, ஒரு அட்ரிபியூட்டே சேஞ்ச் பண்ணும் ஓகேவா. இங்கே பாருங்கள், ரைன் தண்டர் ஓகே. அகெயின் திரும்பி ரைன், அகெயின் தண்டர். ஒரு அட்ரிபியூட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ணுறது மூலமா இந்த இடத்துல சோர்ஸே சேஞ்ச் பண்ண முடியும். இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோட இமேஜும் இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட இமேஜும் வச்சுட்டேன் ஓகேவா. இந்த இடத்துல சந்தானம் கிளிக் பண்ணால் சந்தானம் இமேஜ் வர மாதிரி, விஜய் கிளிக் பண்ணால் விஜய் இமேஜ் வர மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் நம்மளால் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ இதை தான் டைனாமிக் விஷயம் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா. ஜாவா ஸ்கிரிப்ட் வர சொல்ல நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் அதை கற்றுப்பீங்க ஓகேவா. ஒருவேளை ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு சப்போர்ட் ஆகலைன்னா உங்கள் ப்ரௌசரில் இந்த மாதிரி காமிக்கும் உள்ளே போன உடனே ஓகேவா. ஆனால் ரைட் நோ 2024 அந்த மாதிரி ப்ரௌசர் இருக்கான்னு எனக்கு தெரியல ஓகேவா, ரீலி தெரியல. ஏன்னா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எல்லா ப்ரௌசரும் ஜாவா ஸ்கிரிப்டில் சப்போர்ட் பண்ணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010க்கு அப்புறம் அந்த ப்ரௌசரே ஜாவா ஸ்கிரிப்டில் தான் க்ரியேட் பண்ணுறாங்க ஓகேவா. நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரோம் ப்ரௌசராக இருக்கட்டும், சஃபாரி ப்ரௌசராக இருக்கட்டும் ஓகேவா. ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க, டக் கோ, வாட் எவர் இட் இஸ் ஓகே. ஸோ டார் ப்ரௌசர் ஓகே. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேடப் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்தாச்சு. ஈவன் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற என்டையர் சர்வரும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வருது இல்லையா டேட்டா, எல்லாமே HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் ஓகேவா. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு எவ்வளோ வேல்யூ பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன வேணால் பண்ண முடியும் ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டேன் ஓகேவா. ஸோ ஒரு வெப்சைட்டில் வரீங்க அப்படின்னா ஸோ லிட்டரலி நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் ஒரு ஹோம் பேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க ஓகேவா. இந்த இடத்துல ஒரு அனிமேஷன்ஸோ சம்திங் ஒரு டேட்டாவோ இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஜஸ்ட் பை சிங்கிள் கிளிக் ஓகே யூ கேன் delete த என்டையர் டேட்டா பேஸ் ஓகே. அதை கூட பண்ண முடியும். ஆனால் அப்படி பண்ணால் உரிச்சிருவாங்க அவங்கள அங்கேயே ஓகேவா. டோன்ட் டூ தட் ஓகே. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறதுனால 100 யூசர்ஸ் அப்டேட் பண்ணலாம் ஓகேவா. ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறதா 100 யூசர்ஸோட டீட்டெயிலை டேபிளில் காமிக்க முடியும் ஓகேவா. எடுத்துகிட்டு வந்து ஆமாம் காமிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல போய் காமிச்சேன்னா காமிக்கலாம் ஓகேவா. இது அட்வான்ஸ் டாபிக் தான். ஸோ கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டைனமிக், இது வந்து ஒரு கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஓகேவா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசிங்கர்னஸ் லாங்குவேஜாக மாற்ற முடியும். இது ஒரு சிங்கர்னஸ் லாங்குவேஜ் தான் சொல்லுவோம். ஏன்னா சிங்கிள் த்ரெட் லாங்குவேஜ், அதாவது சிங்கிள் லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதால இது ஒரு சிங்கர்னஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது அசிங்கர்னஸ் லாங்குவேஜாக மாற்ற முடியும் ஓகேவா. தேர் இஸ் அன் ஆப்ஷன், அதை மாற்ற முடியும், ஓவர் ரைட் பண்ணி மாற்ற முடியும். அப்படி மாற்றுறதால என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் எண்ட் ஆகிடும் ஓகேவா. அப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னே 10 நிமிஷம் கழிச்சு தான் எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ரெண்டாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, அந்த ஃபங்க்ஷனும் 10 நிமிஷத்தில் எண்ட் ஆகிடும். அப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சால் தான் செகண்ட் ஃபங்க்ஷன் நடக்கும். கரெக்டு தானே. ஃபஸ்ட்டு 10 லைனில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனும் செகண்ட் 10 லைனில் செகண்ட் ஃபங்க்ஷனும் இருக்குது. அப்போ அது 20 லைனில் எக்ஸிக்யூட் ஆகணும்னா 20 மினிட்ஸ். கரெக்டு தானே. அதுதான் சிங்கர்னஸ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ட்ராபேக். ஆனால் அசிங்கர்னஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க ஓகேவா. சிங்கர்னஸ் லாங்குவேஜ் அசிங்கர்னஸாக மாற்ற முடியும். ஸோ அந்த கான்செப்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதான் ஜாவா ஸ்கிரிப்டோட அட்வான்ஸ் கான்செப்ட். அதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சைமல்டேனியஸாக அப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள 2 ஃபங்க்ஷனையும் அப்படி சைமல்டேனியஸாக ஸ்டார்ட் பண்ணலாம். 10 நிமிஷத்தில் 2 ஃபங்க்ஷனோட அவுட்புட்டையும் உங்களால் கெட் பண்ணிட முடியும் ஆஸ் லைக் ஜாவா. ஓகேவா? ஸோ அதனால தான் இப்போ ஜாவாவையோ பைத்தானையோ தூக்கி சாப்பிட்டு பீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் ஈஸி வென் யூ லேர்ன். சொல்லுவாங்களா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் இருக்கிறதுல கஷ்டமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நான் சொல்கிறேன் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் இருக்கிறதுல ஈஸியான லாங்குவேஜ். இப்போ நான் ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு பைத்தன் படிச்சுட்டேன். இப்போ ஜாவா ஒரு பக்கம் படிச்சுட்டே இருக்கும். ஓகேவா? அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ கம்பேரிங் டு பைத்தன் அண்ட் ஜாவா அப்படின்னும் போது எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் ஈஸி. ஓகேவா? ஸோ உங்களுக்கும் சரி தான். இப்போ நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சில பேசிக் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், நான் ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த 25 டாபிக் நான் எடுப்பேன். ஓகேவா? அந்த 25 டாபிக் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட்லையோ நீங்கள் வந்து ஒரு பேக் எண்டோ நீங்கள் கற்றுக்க சொல்ல எவ்ரிதிங் இஸ் ஈஸி. ஓகே, நீங்கள் இந்த 25 டேஸ் இந்த 20 டேஸ் அப்படியே ஜாவா ஸ்கிரிப்ட் எடுக்க சொல்ல அப்படியே வந்துட்டீங்க. அப்படி சாலிட் பேக்கர் 20 டேஸ் நீங்கள் வந்துட்டீங்க. நான் கிளாஸுக்கு போதும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி 20 டேஸ் 20 ஃபைல்ஸ் நீங்கள் எனக்கு அமுச்சிட்டீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி தட்ஸ் இட் டியூட். ஸோ யூ ஆர் கோயிங் டு பில்ட் எனிதிங். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் மைண்ட் செட் எப்பயே வச்சுக்கோங்க. ஸோ லீவுன்ற அந்த மைண்ட் செட்டை எடுத்துருங்க. ஓகேவா? பர்மிஷன் கேட்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க முன்னாடி. ஓகேவா? இப்போ நான் பர்மிஷன் கேட்டேன் இல்லையா? ஸோ மீட் கனெக்ட் பண்ணாங்க, நான் பர்மிஷன் கேட்டேன். இந்த பர்மிஷன் கேட்டு தான் ஆகணும், இல்லைனா ஒத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இங்கே மட்டும் இல்லை, எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி தான். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பர்மிஷன் கேட்டு தான் ஒரு லீவா இல்லை வந்து லேட்டாக போகிறீங்களா இல்லை லேட்டாக வருவீங்களா, ஸோ ஒரு பெர்மிஷன் முன்னாடியே கேட்கணும். ஓகேவா? இங்கே எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு எம்என்சி கல்ச்சருக்குள்ளே போக போகிறீங்க. ஓகேவா? நாளைக்கு ஒரு 5 LPO 6 LPO போக போகிறீங்கன்னா இங்கேருந்தே ட்ரெயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? அதனால தான் நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், கால் மீ பை த நேம், அட்ரஸ் மீ பை த நேம். ஓகேவா? ஈவன் இஃப் இட்ஸ் அ மேனேஜர் ஆர் ட்ரைனர் ஆர் டீச்சர் வாட் எவர் த பொசிஷன் இஸ் ஹோல்டிங். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கிலீஷை நல்லா கம்யூனிகேஷன் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? கம்யூனிகேஷன் ஓகே அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஓகேவா? அதை தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன். ஓகேவா? தென் டெக் ஸ்கில்ஸ்லாம் இருக்குது தான், நான் எப்படியும் கற்றுக் கொடுத்துருவேன் உங்களுக்கு. 100% 101% நான் கேரண்டி. டெக் ஸ்கில்ஸ் ஓகே, ஆனால் கம்யூனிகேஷனுக்கு நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி 5 வேர்ட்ஸ் சென்டென்ஸ் 10 நிமிஷம் என்கிட்ட பேசலாம். ஓகேவா? நிறைய மாக் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஹெச்ஆர் கொஷின்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு பயமே இல்லாமல் பதட்டமே இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு வித்தின் 3 months யூ வில் கிராக் த இன்டர்வியூஸ். ஓகே, ஸோ அந்த லெவலுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா டெய்லி, அதாவது டே பை டே. ஓகே, டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். ஸோ இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸில் உங்களுக்கு என்ன கான்செப்ட் இருக்குன்னா அட்வான்ஸ் டாப்பிக்கான ஃபார்ம்ஸ் அண்ட் மீடியாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.